ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்னோடய பசங்க வந்து பானிபூரி செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக. அது இப்போ தாங்க செஞ்சேன். அந்த ரெசிபி தான் போட்டிருக்கேன். முதல்ல ஒரு கப்பில் வந்து ரவை எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் மைதா, ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பிணைஞ்சிட்டு ஒரு துணி வச்சு மூடி வச்சுருங்க, இல்லாட்டி காஞ்சிரும். அது ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த மசாலா தண்ணியெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் வந்து சீரகம் 1 ஸ்பூனு, அப்புறமேட்டு 4-5 மிளகு, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டைங்க லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பூரியை செஞ்சிடலாம். அந்த மாவு எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு சின்ன மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அது நல்லா ரவுண்டாக வரும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா இதுவும் அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஒரு பூரியாக எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அது வந்து சேம் சைஸ்லேயே அது ரவுண்டு வரும். அதனால தான் எடுத்து வச்சுட்டு அது ஒரு துணியில் வந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு அந்த துணியில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க அந்த பூரியெல்லாம். ஏன்னா இல்லாட்டி காஞ்சிரும். ஓப்பன் பண்ணி வச்சாக்கலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் சூட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணுங்க. சூடான எண்ணெயில் தான் போடணும். அப்போ தான் நல்லா முறுமுறாக வரும். போட்டு எல்லா பொரியும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா தண்ணியெல்லாம் பண்ணிடலாம். சீரகம்லாம் வறுத்து வச்சுருக்கீங்களா? அது வந்து ஒரு ஜாரில் போட்டுட்டு கூடவே கொத்தமல்லி, புதினா, அப்புறமேட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமேட்டு கொஞ்சோண்டு புளி தண்ணி, உப்பு, அப்புறமேட்டு வெல்லங்க இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணிக்கு ஊற்றிக்கோங்க. அதில் அந்த அரைச்ச தண்ணியில் ஊற்றிடுங்க. நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு அதுக்கப்புறமே உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு இல்லைனாக்குனா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமேல்ட்டு ஆம்ச்சூர் பவுடர் அது கொஞ்சம், அப்புறமேல்ட்டு கொத்தமல்லியும் மேலே தூவிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை. அப்புறமே அதுக்கு மேலே காராபூந்தியும் போட்டுக்கோங்க. வீட்டில் செஞ்ச காராபூந்தி தான் இது. அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அப்புறமேல்ட்டு கிழங்கு வேக வச்சுருப்பீங்களா, அதில் வந்து மிளகாத்தூள், ஆம்ச்சூர் பவுடரு, அப்புறமே வெங்காயம், அப்புறமே கொத்தமல்லி இதுவும் போட்டுட்டு அந்த தண்ணி மசாலா தண்ணி இருக்குல்ல அதுவும் போட்டு நல்லா விரவி வச்சுக்கோங்க. விரவி வச்சுட்டு அதுக்கப்புறமே அவ்வளோதாங்க. ஸ்வீட் சட்னி நான் வந்து ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருந்தேன். அதனால அது ரெடியாக இருந்துச்சு. இதெல்லாம் தான் இன்றைக்கி செஞ்சேன். அதனால் ஸ்வீட் சட்னி இதில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடி ஆன உடனே இந்த பூரியை வச்சு நல்லா அந்த ஸ்வீட் சட்னி, அப்புறமே அந்த உருளைக்கிழங்கு, அந்த தண்ணி இதெல்லாம் போட்டு அதை நல்லா சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். திருப்பியும் பூரி செஞ்சு சாப்பிட்டோம். இதை காலியாகிடுச்சின்னு சொல்லிவிட்டு என்னோடய பசங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. எல்லா பூரியுமே ஒரே நேரத்துலேயே காலியாகிடுச்சிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக மாறட்டும். சாப்பிட்டு பார்த்தது சொல்லுங்கள்.